என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்னிங் இதுக்கு முன்னாடி கிளாஸில் ஜீனோம் ஹெச்ஜிபி ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை பற்றி பார்த்தோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணால் 1900 ஆரம்பிச்சுது. 1900 அல்ல, 1990 1990ஆம் ஆண்டு 1990 ஆரம்பித்தா 2003 அது கம்ப்ளீட் ஆச்சுன்னு பார்த்தோம். அதில் யூஎஸில் 2 பேரும் 2 கம்பெனிஸும் யூகேயில் ஒருத்தரும் ஹெல்ப் பண்ணால் 13 வருஷம் கழிச்சு த என்டையர் ஹியூமன் ஜீனோம் இஸ் சீக்வென்ஸ்ட். நம்ம மனிதர்களில் டிஎன்ஏல எவ்வளோ நியூக்ளியோடைட் இருக்கா அது வரையும் கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். அதோட நிறுத்திட்டேன். சீக்வென்ஷியல் டேக்ஸ்னு ஒன்று பார்த்தோம். அதேமாதிரி நிறையா மெத்தடாலஜி பார்த்தோம். இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஆக்சுவலி ஜீனோம் சீக்வென்சிங். ஜீனோம் சீக்வென்சிங்னா ஜீனோம் உனக்கு தெரியும். டிஎன்ஏ தட் ரெசைட்ஸ் இன் அ செல் இஸ் செட் டு பி ஜீனோம். ஒரு செல்லிலே காணப்படுகின்ற டிஎன்ஏவின் அளவினைத்தான் நாம் ஜீனோம் என அழைக்கிறோம். ஹவு இட் இஸ் சீக்வென்ஸ்ட், அந்த ஜீனோமானது எவ்வாறு வரிசைப்படுத்தப்பட்டது, வாட் இஸ் த மெத்தடாலஜி இன்வால்வ்ட், இதில் எந்த மெத்தட் பயன்படுத்தப்பட்டது அதை பற்றியும், அப்சர்வேஷன் அதில் எண்டில் என்னவா சொன்னாங்கிறத பற்றியும், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், அதனுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இது ஹெச்ஜிபியோட கண்டினியூவேஷன், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட கண்டினியூவேஷன் பார்ட் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லா சினிமாலேயும் பார்ட் 2 வர மாதிரி இது ஹெச்ஜிபி பார்ட் 2 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஜீனோம் உனக்கு சொல்லிட்டேன். ஹவு இட் இஸ் சீக்வென்ஸ்ட். ஃபஸ்ட் டிஎன்ஏ ஐசோலேட்டட் ஃப்ரம் த செல்ஸ். நம்மளோட செல்லுலேருந்து டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணுவா. தென் த டிஎன்ஏ கட் இன்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் with the help of restriction enzyme or restriction endonucleases. restriction நொதிகளின் துணை கொண்டு டிஎன்ஏவானது சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்படும். ஸோ டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணணும், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கு அப்புறமா அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இஃப் டு யூ வாண்ட் டு க்ளோன்னா உங்களுக்கு தெரியும், ஜெனட்டிக்கலி சிமிலர், ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல், ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம். சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக நிறையா வெட்டியிருக்க. ரிசர்ச் நீ பண்ணணும்னு ஆசைப்படுற அந்த ஃப்ராக்மெண்ட் எல்லாத்தையும் நீ மல்டிப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுற. த ப்ராசஸ் இஸ் டு பி க்ளோனிங், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெனட்டிக்கலி சிமிலர் ஃப்ராக்மெண்ட்ஸ். அமைப்பொத்த டிஎன்ஏ துண்டுகளை நாம் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் என்றால் அதுக்கு தான் க்ளோனிங்னு பேர். அப்போ க்ளோன் பண்ணுறதுக்கு ஒரு ஹோஸ்ட் வேணும். நம்ம டிஎன்ஏவை மல்டிப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு செல்லுலேருந்து கழட்டினதை we need some host, and அந்த டிஎன்ஏவை அந்த ஹோஸ்ட்டுக்கு எடுத்துட்டு போகணும் சில பேர். somebody else act as a vectors. அப்போ கடத்திகளும் தேவை, ஓம்புயிரிகளும் தேவை. the organism in which the DNA is multiplied is said to be a host. எந்த உயிரியில் டிஎன்ஏவானது நகலாக்கம் செய்யப்பட போகிறதோ அதனை நாம் என்னவென்று அழைப்போம்? ஹோஸ்ட், ஓம்புயிரி என்று அழைப்போம். somebody else should carry the gene or DNA fragments into the host. ஹோஸ்ட் உள்ள யாரான் டிஎன்ஏவை எடுத்துட்டு போகணும். யார் எடுத்துட்டு போகிறாளோ அவளுக்கு வெக்டார்னு பேர். ஜென்ரலி யாரை நம்ம ஹோஸ்டாக யூஸ் பண்ணோம்? மோஸ்ட்லி த மைக்ரோப்ஸ், யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். ஒரு சில உயிரினங்கள் தான், நுண்ணுயிர்கள் தான் பொதுவாக ஓம்புயிரிகளாக பயன்படுத்தப்படும். எய்தர் பாக்டீரியா ஆர் ஈஸ்ட். பாக்டீரியா நமக்கு தெரியும். ஈஸ்ட்டுங்கிறது யூனிசெல்லுலர் ஃபங்கை. ஒரு செல் பூஞ்சைக்கு உதாரணமாக இருப்பது உங்களுக்கு ஃபங்கஸ்ன்னு தெரியும், ஈஸ்ட்னு தெரியும். ஃபங்கஸ் ஒரு செல் பூஞ்சைக்கு உதாரணம் ஈஸ்ட். இவனை ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துன்னு போகக்கூடாது, அது கிடையாது. இது OEAST ஈஸ்ட். அவள் 2 பேரையும் என்ன பண்ணுவான்னா, நம்ம யாரான்னு ஒருத்தரை ஹோஸ்டாக யூஸ் பண்ணலாம். கேரி பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும்னு சொன்னேன், வெக்டர். வெக்டரை 2 பேரை யூஸ் பண்ணுறா. ஒன் இஸ் பேக், அனதர் இஸ் யாக். பேக் அப்படின்னா BAC, பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். அனதர் இஸ் யாக், ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். இந்த பிளாஸ்மிட் மாதிரி நம்ம எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி இதை யூஸ் பண்ணிப்போம்.
Generally in genetic engineering, plasmid used as a vector, bacterial plasmid or bacteriophages used as vectors. மரபு பொறியியலிலே கடத்திகளாக பயன்படுவது பிளாஸ்மிடோ பாக்டீரியோஃபேஜோ. அது மாதிரி இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் HGP இருக்கு பாருங்கல்ல, அதில் கடத்தியாக வெக்டராக இவா ரெண்டு பேரும் யூஸ் பண்ண பேக் அண்ட் யாக், பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் அண்ட் ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். அது மாதிரி பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், தட் நம்பர் இஸ் மல்டிப்ளைடு. அதை தூக்கி ஒரு கல்ச்சர் மீடியத்தில் போடுவான், எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுவான். அது ப்ரிமிட்டிவ் டெக்னிக், ரொம்ப இனிஷியல் டெக்னிக். ஒரு வளர் ஊடகத்திலே போடப்பட்டு ரெண்டு பக்கம் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எலக்ட்ரோட வச்சுருப்பா, கரண்ட்டை பாஸ் பண்ணுவான். The DNA fragments move towards positive electrode because it is negatively charged. DNA வானது பாசிட்டிவ் எலக்ட்ரோடை நோக்கி பயணம் செய்யும். Because it is negatively charged, இது எதிர் மின் முனையுடையது, எதிர் மின் சுமையுடையது. மின் முனை அல்ல, சுமை. அப்போ நெகட்டிவாக இருக்கிறதுனால பாசிட்டிவாக நோக்கி ஓடுவா. அது என்ன ஃபாஸ்ட்டாக ஓடுறதோ, they count the number of nucleotides with the help of automated sequenators. அந்த டிஎன்ஏ ஓடுறது பாருங்களோ, என்ன ஃபாஸ்ட்டாக ஓடுறது, அந்த ஃப்ராக்மெண்ட்டோட ஓடுறத வச்சுட்டு அதில் எவ்வளோ நியூக்ளியோடைடு இருக்குங்கிறத ஆட்டோமேட்டட் சீக்வனேட்டாஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அது மூலமாக they count the number of nucleotides. இது நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸை கவுண்ட் பண்ணக்கூடியது. இது மாதிரி கவுண்ட் பண்ணது ஒன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 6.6 × 10⁹ நியூக்ளியோடைட்ஸ். அது எதில் சொல்லுவார், நைட்ரோஜீனஸ் பேசஸ் இன் த டிப்ளாய்டு செல். ஹாப்ளாய்டு செல் எடுத்துட்டோன்னா, ஒரு மையத்தில் காணப்படுகின்ற செல்லில் எடுத்துட்டோன்னா 3.3 × 10⁹. நான் புக்கில் என்ன கொடுத்துருக்கான், 3 அப்படின்னு கொடுத்துருக்கான். அதையும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அப்புறம் இந்த ஆட்டோமேட்டட் சீக்வனேட்டாஸ் இருக்குது பார்த்தீங்களே, இந்த டிஎன்ஏ மாலிக்யூலை சீக்வென்ஸ் பண்ணுறதுக்காகவே சாஞ்சர் சீக்வென்சிங் மெத்தட்னு ஒன்று இருக்குது. சீக்வென்சிங்னா வரிசைப்படுத்துதல் பேர். சாஞ்சர் சீக்வென்சிங் அப்படின்னு ஒரு மெத்தடாலஜியை பயன்படுத்தி அந்த டிஎன்ஏல இருக்க சீக்வென்சஸ் என்னென்ன இருக்கா, நைட்ரோஜீனஸ் பேசஸ், தே கவுண்ட். சீக்வென்சஸ் ஆர் அரேஞ்ச் பேஸ்ட் ஆன் ஓவர்லாப்பிங் ரீஜன்ஸ் வித்தின் தம். சில ரீஜன் ஒன்றோட ஒன்று ஓவர்லேப் ஆகிருக்கும், ஒன்றோட ஒன்று இணைந்து காணப்படும், ஒரே மாதிரியே இருக்கும். அதெல்லாம் வரிசையாக அரேஞ்ச் பண்ணுவான். இதெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட் வந்துடுத்து கம்ப்யூட்டர் வச்சுன்னு இது எல்லாத்தையும் பண்ணிவிடுவான். சிம்பிளாக ஆட்டோமேட்டட் சீக்வனேட்டாஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சுன்னு தே சீக்வென்ஸ்ட் ஹியூமன் ஜீனோம். அதுக்கு பேர் சாஞ்சர் சீக்வென்சிங்னு கொடுத்துருக்கா. சாஞ்சர் வரிசைப்படுத்துதல் என்று நாம் வைத்துக்கொள்வோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், சில ஏரியா பார்த்து எல்லாம் நம்மளோட பாடியில் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லெஸ் தேன் 2% தான் கோடிங். பாக்கி எல்லாமே என்ன இருக்கும்னா, லார்ஜ் போர்ஷன் ஆஃப் த ஹியூமன் ஜீனோம் வித் ரெப்படிட்டிவ் யூனிட்ஸ். கிட்டத்தட்ட 70 to 80% மேலே என்ன ஆகும், திருப்பி ஒரே பார்ட் வந்திருக்கும், நான் ஃபங்க்ஷனலாக இருக்கும், செயலற்ற பகுதியானது காணப்படும். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்பா. எந்தெந்த ஏரியாவில் ரெப்படிட்டிவாக இருக்குது பாருங்களே, அதை மைக்ரோ சேட்டலைட்னு சொல்லுவா. இட் இஸ் யூனிக் இன் ஈச் இண்டிவிஜுவல். எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் வேறு மாதிரி இருக்கும். பின்னாடி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் படிப்போம். அதுக்கு இது சேட்டலைட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அப்போ சில ரெப்படிட்டிவ் யூனிட் இருப்பா. அந்த ரெப்படிட்டிவ் யூனிட் எடுத்துனோன்னா திரும்பி ஒரே மாதிரியே இருக்கக்கூடிய நைட்ரோஜீனஸ் பேசஸ். ரெப்படிட்டிவ் சீக்வென்சஸ்னால் அடினைன், தைமைன், குவானைன், சைட்டோசின் சொல்கிறோம் பாருங்களேன். சில ஏரியாவில் அப்படியே ரெப்படிட்டிவாக ஒரே மாதிரியே இருக்கும். இட் இஸ் செட் டு பி சேட்டலைட். அதை மைக்ரோ சேட்டலைட்னு சொல்லுவா. அதை தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு யூஸ் பண்ணுவா. அது அப்புறமா வரும். இதான்ப்பா மெத்தடாலஜி. டிஎன்ஏ எடுத்துப்பா, சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக கட் பண்ணுவா. வித் த ஹெல்ப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன், என்சைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இன்டூ நியூக்ளியஸஸ். அதை மல்டிப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுவா, க்ளோன் பண்ணணும்னு ஆசை பண்ணுவா, அதாவது நகலாக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்போ ஒரு ஹோஸ்ட் வேணும், ஒரு ஓம்புயிரி தேவை, வெக்டர் வேணும், கடத்தி தேவை. மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஓம்புயிரியா ஹோஸ்ட்டாக யாரை யூஸ் பண்ணுவா, மைக்ரோப்ஸ். யார் 2 பேர், ஈஸ்ட்டை யூஸ் பண்ணலாம், ஆர் பாக்டீரியாவை யூஸ் பண்ணலாம். அதை கேரி பண்ணுறதுக்கு வெக்டர் வேணும், கடத்தி வேணும். யாரை யூஸ் பண்ணுவா, பேக் ஆர் யாக், பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம், ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். நிறையா மல்டிப்ளை ஆகிடுத்து. இட் ஷுட் பி சீக்வென்ஸ்ட். அதை வரிசைப்படுத்த வேண்டும். வரிசைப்படுத்துவதற்காக என்ன வச்சுருக்காங்கன்னா, சாஞ்சர் சீக்வென்சிங் மெத்தடாலஜி. சாஞ்சர் வரிசைப்படுத்துதல் அந்த மெத்தடாலஜியில் தே சீக்வென்ஸ் பண்ணுவான். அப்புறம் சீக்வென்ஸ் பண்ணி முடிச்ச அப்புறமா எங்கெங்கெல்லாம் ரெப்படிட்டிவ் யூனிட் இருக்குன்னு பார்ப்பான். அந்த ரெப்படிட்டிவ் யூனிட் தான் ரொம்ப நிறையா இருக்கும். அந்த ரெப்படிட்டிவ் யூனிட் இஸ் செட் டு பி மைக்ரோ சேட்டலைட். இதெல்லாம் இப்போ எடுத்து
இப்போ ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு தான். லேட்டஸ்ட் மெத்தட் ஷார்ட் கன் சீக்வென்சிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை வச்சுன்னு ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறா அப்படிங்கிறது இப்போ சொல்லியிருக்காங்க. இது ஜீனோம் சீக்வென்சிங் மெத்தடாலஜி. ஸோ ஜீனோமை எல்லாம் டிஎன்ஏ எல்லாம் வரிசையாக எடுத்து அடுக்கி வச்சு விட்டா எது அதெல்லாம் எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். த என்டையர் ஜீனோம் இஸ் சீக்வென்ஸ்ட். மனிதர்களின் ஜீனோமானது முழுமையாக வரிசைப்படுத்தப்பட்டு விட்டது. இதோட அப்சர்வேஷன் முடிச்ச அப்புறம் அப்சர்வேஷன் சொல்கிறது what are the salient features of this HGP or genome sequencing. இதோட salient features என்ன? human genome 3 into 10 power 9 nitrogenous bases or 3.3 into 10 power 9 nucleotides. ரொம்ப சொல்லணும்னா 3164.7 million nucleotides. என்னமோ சொல்லிகிட்டே இருக்க, குழப்பிக்காத. என்ன சார் 3 சொல்கிறீங்களே, முன்னாடி 6.6ன்னு சொன்னேலே. ஆரம்பிக்கிறப்போ ஒரு டெஃபினேஷன் சொன்னேன். ஜினோம் அப்படின்னா ஹாப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். நம்ம உடம்புல 46 இருந்தாலும் 23 தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகும். எந்த 23 அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகிறதோ அதையும் ஜீனோம்னு சொல்லலாம். அப்போ இங்கே 3.3ன்னு சொன்னால் கேமெட்டிக் செல்லில் நம்மளோட பாடி செல்லில் அப்படியே டபுளாக இருக்கும், 6.6 அது மாதிரி வச்சுக்கணும். And next important எடுத்துட்டோம்னா an average gene is made up of 3000 bases. Gene நமக்கு தெரியும், basic hereditary unit. கிட்டத்தட்ட 30,000 genes are identified in human genome. மனிதர்களில் 30,000 ஜீன்கள் கண்டறியப்பட்டுள்ளன. Basically it is made up of 3000 base pairs. ஒரு ஜீனை எடுத்து நம்ம பார்த்தோம்னா அதில் 3000 பேஸ் பேர்ஸ் இருப்பா. AT GC அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி அவ்வளோ இருக்கும். 3000 பேஸ் பேர்ஸ் இருக்கும். இது ஜெனரல். லார்ஜஸ்ட் ஜீன் டிஸ்ட்ரோபின் அப்படின்னு ஒரு ஜீன் இருக்கு. டிஸ்ட்ரோபின் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ. அந்த டிஸ்ட்ரோபின் எடுத்துட்டேன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2.4 மில்லியன் பேஸ் பேர்ஸ். ஆவரேஜாக 3000 தான் இருக்கணும். ஆனால் டிஸ்ட்ரோபின் ஒரு ஜீன் எடுத்துட்டேன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2.4 மில்லியன் பேஸ் பேர்ஸ். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஞாபகம் வச்சுக்கணும். Then less than 2% of the genome is coding. 30,000 ஜீன் இருந்தாலும் 6.6 into 10 power 9 நியூக்ளியோடைட்ஸ் இருந்தாலும் அதில் 2% மட்டும்தான் செய்தி இருக்கு, மெசேஜ். பாக்கி 98% ஒன்றுமே இல்லை, இல்லாட்டி நமக்கு தெரியல. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது 2% alone have message, have codes. செய்திகள் என்பவை 2% காணப்படுகின்றன. பாக்கி 98% எடுத்துனோன்னா ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் என்ன சார் முக்கியம்? 50% of discovered genes unknown function. 30,000 கண்டுபிடிச்சிட்டா, அதில் 15,000 ஜீன் என்ன பண்ணுறதுன்னே யாருக்கும் தெரியல. ஸோ த ஃபங்க்ஷன்ஸ் அன்னோன். ஒன்றுமே புரியலை. உலகத்தில் என்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குதுன்னு நம்ம அந்த காலத்தில் ஒரு பாட்டு வரும். அது மாதிரி கண்டுபிடிச்சிட்டா அதில் 30,000 ஜீனில் 15,000 ஜீன்ஸ் என்ன பண்ணுறா தெரியலன்னா எட் டு பி ஐடென்டிஃபைட். இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சுக்கலாம். இதுமாதிரி நம்மளுக்கு தெரியாததெல்லாம் நிறையா நடக்கிறது அல்லவா. அது மாதிரி தெரியல, பட் என்னைக்கான்னு தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஜீனோம் இஸ் மேட் அப் ஆஃப் ரெப்படேட்டிவ் சீக்வென்சஸ். ஜீனோமில் பெரும் பகுதியானது திருப்ப ஒரே மாதிரியே இருக்கு. ரெப்படேட்டிவ் சீக்வென்சஸ்னால் ஏடிஜிசின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பெரும்பான்மையான பகுதியில் என்ன இருக்குன்னா ரெப்படேட்டிவ் சீக்வென்ஸாகவே இருக்கு. ஒன்றே வாதியாரோல் நீங்கள் அதே தான்யா சொன்னதையே திருப்பி சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி கான்செப்டை. ஏன்னா குழந்தைகள் மாறிகிட்டே இருக்க போகிறோம். எங்களுக்கு அதே பாடம் தான், அதே கிளாஸில் தான் இருக்க போகிறோம். 30 வருஷமாக 12ஆம் வகுப்புலேயே பாடம் நாங்கள் படிச்சுட்டு இருக்க மாதிரி நாங்கள் எப்படி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோமோ ரெப்படிஷன் எங்கள்கிட்ட ஆகிட்டே இருக்கோ, அதே மாதிரி நம்மளோட ஜீனோம் எடுத்திருந்தாலும் லார்ஜ் போர்ஷன் ஆஃப் த ஜீனோம் வித் ரெப்படேட்டிவ் சீக்வென்சஸ் திரும்ப ஒரே மாதிரியாகவே காணப்படுகிறது. That is the arrangement of nitrogenous bases. நைட்ரஜன் காரங்கள் அமைந்திருக்கும் விதம். நெக்ஸ்ட் எடுத்துனோம்னா குரோமோசோம் வித் மோஸ்ட் ஜீன்ஸ். நம்மள்கிட்ட 23 ஜோடி இருக்கும்னு சொன்னேன், 23 pairs. அதில் யார்கிட்ட நிறையா இருக்கான்னா ஃபர்ஸ்ட் குரோமோசோமில் தான் இருக்கலாம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2,968 ஜீன்ஸ். 2,968 ஜீன்கள். நம்மள்கிட்ட
46 குரோமோசோம் இருக்கா, வேற மாதிரி சொல்லணும்னா 23 ஜோடின்னு சொல்லுவோம். 44 + XX இருந்தா பொமனாட்டி குழந்தைகள், 44 + XYன்னு இருந்தா ஆமனாட்டி குழந்தைகள். அந்த 44 + XX கேர்ள்ஸ் வச்சுக்கோங்க, ஆர் ஃபீமேல் வச்சுக்கோங்க, 44 + XY மேல்ஸ் வச்சுக்கோங்க. அவ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பேரண்ட், ஃபர்ஸ்ட் ஜோடி ஆர் ஃபர்ஸ்ட் குரோமோசோம் இருக்கு பாருங்க, அதில் தான் ஏகப்பட்ட ஜீன்ஸ் இருக்கா. 2968 ஜீன்ஸ். அப்போ குட்டியூண்டு எது சார்? Y குரோமோசோம் வித் 231 ஜீன்ஸ். ஆண்களிடம் காணப்படுகின்ற Y குரோமோசோமில் தான் மிக குறைந்த அளவு ஜீன்கள் காணப்படுகிறது. The Y chromosome in males with very less number of chromosome. The chromosome number is 2. The gene number chromosome அல்ல gene number. ஜீன்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? 231 மட்டுமே காணப்படுகிறது. ஸோ இந்த பாடமெல்லாம் இட் இஸ் அபவுட் அஸ், நம்மை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய சிறிய செய்திகள். அப்போ நம்மள்கிட்ட ஃபர்ஸ்ட் குரோமோசோம் எடுத்துட்டேன்னா 2968 ஃபர்ஸ்ட் குரோமோசோம் வித் 2968 ஜீன்ஸ். மேல் ஆண்களில் காணப்படுகின்ற Y குரோமோசோம் எடுத்துட்டேன்னா 231 ஜீன்ஸ். இதான் புழுக்கூண்டு. அடுத்தது SNPன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்போம், சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம். நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்கா? 1.4 மில்லியன் லொக்கேஷனில் இருக்கா. சிங்கிள்னா ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, நியூக்ளியோடைட்னா ஒரு நியூக்ளியோடைடு, பாலிமார்பிசம் அப்படின்னா 1 கேரக்டர் வித் மோர் தேன் 2 எக்ஸ்பிரஷன். ஒரு பண்பானது 2ற்கும் மேற்பட்ட வெளிப்பாடுகளை உண்டாக்கியது என்றால் அதற்கு பாலிமார்பிசம்னு பேர். இப்போ நம்ம மூஞ்சின்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கேரக்டர் இஸ் ஃபேஸ். நம்ம ஒரு 10 பேரை நிற்க வச்சோம்னா ஒரு மூஞ்சி சொம்பு மாதிரி இருக்கும், ஒரு மூஞ்சி வெங்கலமான மாதிரி இருக்கும், ஒரு மூஞ்சி தோசைக்கல்ல மாதிரி இருக்கும், ஒரு மூணு இட்லி பானை மாதிரி இருக்கும். அது மாதிரி நிறையா வேரியேஷன்ஸ் வருது பார்த்தியோன்னோ. இதெல்லாம் எக்ஸ்பிரஷன்ஸ். மொழின்னு வச்சுக்கோங்களேன், ஐஸ்னு ஒரு கேரக்டர் எடுத்துணும். மப்பு மொழி இருக்கும், மயக்க மொழி இருக்கும், டும்கு மொழி இருக்கும், அரமப்பா இருக்கும், பல விதமாக நம்ம ராரா ஜோ மொழி இருக்கும். ஸோ வி ஃபைண்ட் லாட் ஆஃப் டிஃபரன்சஸ். இதுக்கு பேர் பாலிமார்பிசம்னு பேர். இப்போ ஸ்கின் கலர்னு வச்சுக்கோ, கருப்பாக இருப்பா, பயங்கர கருப்பாக இருப்பா, கருப்பாக பயங்கரமாக இருப்பா, அப்புறம் கோதுமை கலரில் இருப்பா. we find lot of variations. இதுக்கு பேர் பாலிமார்பிசம்னு பேர். 1 character with more than 2 expression is said to be multiple allelism or polymorphism. நம்மளோட ஹியூமன் ஜீனோம் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் லொகேஷன்ஸில் 1.4 மில்லியன் இடங்களிலே சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமார்பிசம். அப்படின்னா இங்கே வரப்போ எப்படி வச்சுக்கணும்? சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம்னா அந்த ஏரியாவில் ஒரு நியூக்ளியோடைட்லேயே ஏகப்பட்ட வித்தியாசங்கள் காணப்படுகிறது, பாலிமார்பிசம் இருக்குது. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இதோட அப்சர்வேஷன் ஆர் சேலியன் ஃபீச்சர்ஸ். சரி சார், இதெல்லாம் எதுக்கு சார் பண்ணினா? இதோட அட்வான்டேஜஸ் என்ன? இதில் டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்கா? வாட் இஸ் த அப்ளிகேஷன்? பயன் என்ன? எந்த ஒன்று பண்ணாலும் பயன் இருக்கணும். வாதியார் பாடம் சொல்லித்து கொடுத்தால் குழந்தைகளுக்கு பயனாக இருக்கும், பயன் இல்லைன்னா வேஸ்ட். அதே மாதிரி குழந்தைகள் பாடத்தை கேட்டால் பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கணும், அது பயன். ஸோ எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன்ஸ் இருக்கணும், யூசஸ் இருக்கும், இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். இதோட யூசஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, நம்பர் 1, ஐடென்டிஃபை ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ். நம்முடைய குரோமோசோம்களிலே ஜீன்களிலே பலவிதமான வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இட் லீட்ஸ் டு ஹெரிட்டபிள் டிசீசஸ். இது பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்களை உண்டாக்கலாம். எங்கள் ஃபேமிலியில் ஹெரிட்டபிள் டிசீஸ் அப்படின்னா டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், சக்கரை வியாதிங்கிறது எங்கள் குடும்பத்தில் ஒரு பாரம்பரியத்தன்மை வாய்ந்த ஒன்று. நாங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டோம். ரைட்டில் குலோப் ஜாமுன், லெஃப்டில் இன்சுலின் இன்ஜெக்ஷன். என்ன பண்ணி தொலைகிறது? கர்மா. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இட் இஸ் ஹெரிட்டபிள். அம்மாட்ட இருக்குது, எனக்கு வரது, என் குழந்தைகளுக்கு போகலாம். இது மாதிரி என்ன ஆகுது? இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த சப்சிக்வெண்ட் ஜெனரேஷன். இது ஹெரிட்டபிள் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ அதுக்காக நான் கவலைப்படுறதில்ல. 40 வயசுக்குள்ளே எவ்வளோ ஆசைப்படுறோமோ குலோப் ஜாமுன், ஜாங்கிரிலாம், மாம்பழம்லாம் தின்னுடுறது. அதுக்கப்புறம் மாம்பழம்னு பேப்பரில் எழுதி பேப்பரை தான் திங்கலாம். ஸோ இது ஹெரிடிட்டி. இது மாதிரி ஏன் வருது எங்கள் ஃபேமிலியில்? ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ் ஏன் வருது? இப்போ சக்கரை வியாதினா பரவாயில்ல, அவளுக்கு மாத்திரையை போட்டு இன்ஜெக்ஷன் பண்ணி லாஞ்சிவிட்டியும் வந்துட்டு போய்டும். வேறு ஏதாவது வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்கள் ஃபேமிலியில் ஹைட்ரோசெஃபாலஸ்னு ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அக்யூமுலேஷன் ஆஃப் வாட்டர் இன் த பிரைன் இஸ் செட் டு பி ஹைட்ரோசெஃபாலஸ். மூளையில் நீர் கோர்வைன்னு சொல்லுவோம். உள்ள ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் தலையில். குழந்தை தலையை தூக்க முடியாது, ஓட்டை போட்டு ஃப்ளூயிட் எடுக்கணும். ஸோ இதை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். அது எதனால் வருது? ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ். இதெல்லாம் வரதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ் டியூ டு மியூட்டேஷன்.
திடீர் மாற்றத்தின் காரணமாகத்தான் ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ் பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்கள் ஏற்படுகின்றன. எந்த அப்நார்மாலிட்டி எங்கள் ஃபேமிலியில் இருக்குது? யூப்ளாய்டியா, அன்யூப்ளாய்டியா, மோனோப்ளாய்டியா, டிப்ளாய்டியா, பாலிப்ளாய்டியா, ஆட்டோபாலிப்ளாய்டியா, அல்லோபாலிப்ளாய்டியா, ட்ரைசோமியா, டெட்ரோசோமியா, மோனோசோமியா, நல்லுசோமியா, நல்லிசோமியா, என்ன ப்ராப்ளம்? அந்த அப்நார்மாலிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும் பை சீக்வன்சிங் த ஜீன்ஸ், டிஎன்ஏ. செகண்ட் எடுத்துனோன்னா டயக்னைசிங் டிசீசஸ் அண்ட் ப்ரொவைட் ஜெனட்டிக் கவுன்சிலிங். என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சாச்சு. மேரேஜுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கலாமா வேண்டாமா? கவுன்சிலிங் நம்ம ஊரில் இன்னும் வரல. ஜெனட்டிக் கவுன்சிலிங் ஃபியூச்சரில் வந்துடலாம். ரீசன் என்னன்னா, ரெண்டு ஃபேமிலியிலுமே ஹெரிடபிள் டிசீசஸ் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது சப்சிக்வெண்ட் ஜெனரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சாதாரண அப்நார்மாலிட்டினா ப்ராப்ளம் இல்லை. செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ், ஹீமோஃபீலியா ஆர் ப்ளீடர்ஸ் டிசீஸ் ரெண்டு ஃபேமிலியிலே இருக்கும்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டா குழந்தைகளுக்கு ஹீமோஃபீலியா வரும். ஃபெயிலியூர் இன் பிளட் கிளாட்டிங் மெக்கானிசம் இஸ் செட் டு பி ஹீமோஃபீலியா ஆர் ப்ளீடர்ஸ் டிசீஸ், ரத்தம் உறைதலில் குறைபாடு. இது மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவேன்? ஹண்டிங்டன்ஸ் கோரியா, நிறையா வியாதி தெரியும். சிக்கிள் செல் அனீமியா, தலாசீமியா, ஏகாமா குளோபலினீமியா, அல்பினிசம், ஹண்டிங்டன்ஸ் கோரியா, சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி, ஏகப்பட்ட வியாதி, 4000 ஹெரிடபிள் டிசீஸ் இருக்குது. அப்போ பெடிகிரி அனலைசிஸ் மூலமாக ஃபேமிலி அனலைஸ் பண்ணணும். எந்த ஃபேமிலியில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி தலைமுறை தெரிந்து கொள்ளுதல். நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 5-6 ஜென்ரேஷன், 6-7 ஜென்ரேஷன், அப்பா அம்மா பேர், தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, டுள்ளு தாத்தா எல்லாரையும் தெரிஞ்சுக்கோங்க. அவள்கிட்ட என்னென்ன டிசீசஸ் இருந்தது, என்னென்ன ஹெரிடபிள் டிசீசஸ் இருந்தது. சில ஃபேமிலியில் ஹைப்பர் டென்ஷன் பிரச்சனையாகவே இருக்கும். எப்பயும் அப்பா கத்துவா, அம்மா கத்துவா, குழந்தைகள் கத்துவா, வீடு முழுக்க சண்டை. எப்போ பாரு கராத்தே குங்ஃபு கத்தின்ண்டே இருக்கிறக்கூடிய. அது மாதிரி இருந்தால் நான் ஹார்ட் அட்டாக்ல பிராணம் போக வேண்டியதான். ஸோ அது மாதிரி என்னென்ன இருக்குது, அதுக்கு ஜெனட்டிக் கவுன்சிலிங். உங்கள் ஃபேமிலியில் இதெல்லாம் இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃப்யூச்சரில் அதெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாம் தானே பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நாளாகும். இட் வில் டேக் டைம். அடுத்தது எடுத்துனோன்னா ஹெல்ப்ஸ் இன் ஜீன் தெரபி. இப்போ வேறு வழியில் 2 பேரும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றா. கல்யாணம் பண்ணணும் ஆசை பண்ணுறப்ப ஜீன் தெரபினா ஜீன் சிகிச்சை முறைன்னு பேர். எங்கள் ஃபேமிலியில் என்ன பேட் ஜீன் இருக்குது, என் உட்பி ஃபேமிலியில் என்ன பேட் ஜீன் இருக்குது, அந்த பேட் ஜீனை ரிமூவ் பண்ணிவிட்டு அவளோட ஸ்பெர்மட்டோசோவாலையும் எக்லையும் குட் ஜீனை வச்சுடுறது. தீமை விளைவிக்கக்கூடிய ஜீன்களை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக நன்மை பயக்கக்கூடிய ஜீன்களை வைத்தால் அதற்கு ஜீன் சிகிச்சை முறை என்று பெயர். ரீப்ளேசிங் த டிஃபெக்டிவ் ஜீன் வித் த ஹெல்ப் ஆஃப் அ கரெக்டிவ் ஜீன் இஸ் செட் டு பி ஜீன் தெரபி. அப்போ பேட் ஜீனை கைவிட்டு குட் ஜீனை வச்சுட்டோன்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு அந்த வியாதி வராமல் போகலாம், வராது. அந்த ஜீன் தெரபிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹெல்ப்ஸ் டு ஓவர் கம் சேலஞ்சஸ் இன் அக்ரிகல்ச்சர், ஹெல்த் கேர், என்விரான்மெண்டல் ரெமிடியேஷன், பயோ ரெமிடியேஷன். அக்ரிகல்ச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? நிறையா பண்ணிட்டு இருக்கா. நம்ம சாப்பிட்றது எல்லாமே இப்போ மோஸ்ட்லி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம், ஜிஎம்ஓஸ்னு சொல்லுவா. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் எல்லாமே அயல் ஜீன்கள் புகுத்தப்பட்ட மியூட்டேட் செய்யப்பட்ட தாவரங்களை தான் சாப்பிட்றோம். இந்த பாப்புலேஷனுக்கெல்லாம் அந்த காலத்து அக்ரிகல்ச்சரை வச்சுன்னு சாப்பாடு போட முடியாது. எவ்வளோ பாப்புலேஷன், அவங்களாம் எப்படி ஃபீட் பண்ண முடியும்? எல்லாமே நம்ம பிளான்ட்லாம் சாப்பிட்றதெல்லாம் தே ஆர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. அயல் ஜீன்கள் புகுத்தப்பட்ட, ட்ராட் ரெசிஸ்டன்ட், வறட்சியை எதிர்கொள்ளக்கூடிய. அதே மாதிரி நிறையா இருக்குது. பெஸ்ட் ரெசிஸ்டன்ட், பூச்சிகள் தாக்குதலை எதிர்கொள்ளக்கூடிய. ஹெர்பிசைடு ரெசிஸ்டன்ட், களைக்கொல்லி எதிர்ப்பு தன்மை பெற்றக்கூடிய. எல்லாமே பிளான்ட்டில் இப்போ நிறையா ப்ரொடியூஸ் பண்ணிட்டான். அந்த காலத்தில் கத்திரிக்காய் இவ்வளோண்டு இருக்கும், இப்போ கோயில் மணி சைஸில் கத்திரிக்காய் இருக்குது. புடலங்காய் இவ்வளோண்டு நம்ம கொள்ளையில் தொங்கும், இப்போ இவ்வளாம்பரிய புடலங்காய் இருக்குது. பாகக்காய் மிதிப்பாகல்ல இவ்வளாம்பரிச்சு சொல்லுவா, இப்போ குரோக்கடைல் சைஸில் பாகக்காய் விற்கிறா. தே ஆர் ஆல் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. அது மாதிரி அக்ரிகல்ச்சரில் நிறையா அட்வான்ஸ்மெண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட் எடுத்துனோன்னா ஹெல்த் கேர். வியாதியாக வந்துட்டே இருக்கு, என்ன பண்ணி தொலைகிறது? இப்போ வந்திருக்க வைரஸ் கூட ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுன்னு சொல்கிறா சில பேர். மியூட்டேட்டட் வைரஸ், திடீர் மாற்றம் அடைந்த வைரஸுங்கிறா. அது மாதிரி வர சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? ஹெல்த் கேரில் என்ன பண்ண முடியும்? நிறையா மெடிசன்ஸ் தயார் பண்ணுறோம், மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன, வேக்சின் தடுப்பூசிகள் தயாரிக்கப்படுகின்றன. ஸோ நம்மளோட உடம்பை குணப்படுத்துறதுக்கு, உடம்போட ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நிறையா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி பயோ ரெமிடியேஷன், கிளியரிங் த என்விரான்மெண்டல் பொல்யூஷன். சுற்றுப்புற மாசுபாட்டை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்? இது எல்லாத்துக்குமே இந்த ஜீனோம் சீக்வன்சிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் அட்வான்டேஜஸ். கெட்டது என்ன விஷயம் தெரிஞ்செடுத்தோ சில பேர் அதை பாசிட்டிவாக பயன்படுத்தலாம், நெகட்டிவாக பயன்படுத்தலாம். செய்தி ஒருவரிடம் இருக்கிறது, ஒருத்தரை பற்றி எல்லாம் தெரிஞ்சுடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஜீனை வச்சுன்னு அந்த ஜீனை வச்சுன்னு நல்லதும் பண்ண முடியும், கெட்ட ஜீனை வச்சுட்டு கெட்டதும் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குது.
ரெண்டாவது எடுத்துனோன்னு வச்சுக்கோங்க, பவர் இருக்கும், என்ன வேணாலும் பண்ணலாம். பணம் இருக்கிறவா எது வேணாலும் பண்ணலாம். அது மாதிரிலாம் காலம் இருக்குது. அப்போ பணத்தை வச்சுட்டு எதை வேணாலும் we are in a position to மாடிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் எடுத்துனோன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இன்சூரன்ஸ் நம்ம பணம் கட்டிடுறோம், எல்ஐசியில் பாலிசி போட்டுருக்கோம், நிறையா கம்பெனிஸுக்கு பணம் கட்டிகிட்டே இருக்கும். இப்போ எங்கள் ஃபேமிலியில் சர்க்கரை வியாதினா ப்ராப்ளம் இல்லை, சர்க்கரை வியாதினா லாஞ்சிவிட்டி ஜாஸ்தி. உனக்கு 90 வயசு வரையும் இருப்பாங்க, ஊசியை போட்டு கவலையே இல்லை, என்ன சாப்பிட முடியாது, அடுத்தவா சாப்பிட்றது ஜாலியாக பார்த்துட்டு இருக்கலாம். சில ப்ராப்ளம் இருக்குது, சில ஃபேமிலியில் ஹார்ட் அட்டாக்லேயே 50 வயசில் பேர்றா. அந்த ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரியை இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, என் ஃபேமிலிக்கு தரக்கூடாது, இன்சூரன்ஸ் வாங்கினா 50 வயசுலேயே பாதி பேர் போயிடுவான், நம்ம பணம் தரணும் அப்படின்னு நினச்சிடலாம். அப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மே ரெஃப்யூஸ் டு இன்சூர் பீப்புள் அட் ஜெனட்டிக் ரிஸ்க். எந்த ஃபேமிலியில் ஜெனட்டிக் ரிஸ்க் இருக்கோ அவளுக்கு இன்சூரன்ஸ் வராமல் போகலாம். இதெல்லாம் ஃப்யூச்சரில், நாட் நவ். அது எல்லாத்தோட முக்கியம், நவ் த ஹியூமன்ஸ் ஆர் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ட் ரேஸ் கிரியேஷன். மிகச்சிறந்த ஒரு இனத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு யூஜெனிக்ஸ்னு பேர், நல்ல பிறப்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவான். Applying genetic laws for the welfare of human beings is said to be eugenics. நம்ம படித்த ஜெனட்டிக்ஸை அப்ளை பண்ணி மனிதகுல மேம்பாட்டிற்காக ஏதாவது ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறது, சூப்பர் ஹியூமனை ப்ரொடியூஸ் பண்ணுறது, டிசீஸ் ஃப்ரீ ஹியூமன் பீங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. இன்னொன்று வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெம் செல்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பேன். ஸ்டெம் செல்ஸ் ஆர் த அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ஸ் பிரசன்ட் இன் த டிஃபரன்ஷியேட்டட் டிஷ்யூ. வேறுபாடு அடைந்த செல்களுக்கிடையே காணப்படுகின்ற வேறுபாடு அடையாத செல் அல்லது திசுவிற்கு மூல செல்கள் என்று பெயர். அவர் பாடி இஸ் ஆல்ரெடி டிஃபரன்ஷியேட்டட், பட் சம் செல்ஸ் ஆர் நாட் டிஃபரன்ஷியேட்டட். நம் உடலானது வேறுபாடு அடைந்து காணப்படும், ஆனால் சில செல்கள் வேறுபாடு அடையாமல் காணப்படும். அவளுக்கு ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு கூறுவான், மூல செல்கள்னு சொல்லுவான். அதில் ரெண்டு இருக்குது, ஒன் இஸ் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ், அனதர் இஸ் அடல்ட். அதெல்லாம் நம்ம போல ஸ்டெம் செல் அப்படின்னு வச்சுக்கோம், மூல செல். அதோட எபிலிட்டி என்னன்னா, இந்த ஸ்டெம் செல்லேருந்து எந்த ஆர்கனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆர்கன் கல்ச்சர்னு ஒன்று இருக்குது, உறுப்பு உருவாக்கம். இப்போ மெட்ராஸ்லலாம் குழந்தைகள் பிறந்தவொன்னே, இப்போ திருச்சி எல்லாமே கூட பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் குழந்தைகள் பிறந்த அப்புறமா ஸ்டெம் செல் பேங்க்ஸ்னு வச்சுருக்கான். ஹியூமனோட அந்த அம்பிளிக்கல் கார்டில் இந்த ஸ்டெம் செல்ஸ் நிறையா இருக்கும், அதை எடுத்து உள்ளே வச்சுடுவோம், பத்திரமா லிக்விட் நைட்ரஜனில் வச்சுடுவோம். சயின்டிஸ்டோட மாடர்ன் ரிசர்ச் என்னன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டெம் செல்லுலேருந்து எதுலேருந்து ஹார்ட் வருது, எதுலேருந்து லங்ஸ் வருது, எதுலேருந்து கிட்னி வருது, அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்னி ஃபெயிலுலாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம ஸ்டெம் செல்லை வளர்த்து நம்ம கிட்னியை வளர்த்து நம்மளே வயத்தூரில் வச்சுடலாம். பிரெயினில் டியூமர் வந்துடுது அப்படின்னா பிரெயினை கயட்டி தூக்கி போட்டுவிட்டு ஸ்டெம் செல்லை நம்ம வளர்த்தோன்னு வச்சுக்கோங்க, பிரெயினை வளர்க்க முடியும், ஐஸை வளர்க்க முடியும், லங்ஸை வளர்க்க முடியும். இதெல்லாம் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். இதெல்லாம் சூப்பராக முடிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், டெத்தே கிடையாது. இப்போ சொல்லுவோம், டெத் இஸ் அல்டிமேட், இறப்பு ஒன்று மட்டுமே உறுதியானது, இறுதியானது அப்படின்னு சொல்லுவோம். டெத்தே கிடையாது. இப்போ ஃபேமிலியில் ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குது, என்னென்ன ஜீனோ கழட்டி விட்டு நல்ல ஜீனை வச்சுடுறது, அப்போ பர்ஃபெக்ட் ஹியூமனாக இருப்பான். ஸோ சயின்டிஸ்ட் ஆர் நவ் கோயிங் டுவார்ட்ஸ் ப்ரொடியூசிங் சுப்பீரியர் ஹியூமன் பீயிங்ஸ், சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ், சிறப்பான மனித இனத்தை ஒரு ரேஸை உண்டாக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுடுவா அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜாக போகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. இது அத்தனை எதில் வந்ததுன்னா, இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மூலமாக இதெல்லாம் வரக்கூடிய நிகழ்வுகள் ஃப்யூச்சரில் என்ன வேணாலும் நடக்கலாம், கவலைப்படாதீங்க. இந்த கிட்னி ப்ராப்ளம் அதெல்லாம் பின்னாடியெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதை வேணாலும் டிரான்ஸ்பிளான்டேஷன் அடுத்த வாழை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஸ்டெம் செல்ஸ்லேயே பண்ணிக்க முடியும். ஓகேயா, இதுதான் ஜீனோம் ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக கேட்டேன், தேங்க்ஸ் அ லாட். அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எப்படி பண்ணுறா, அந்த டெக்னாலஜி என்னங்கிறத பார்ப்போம். தேங்க்ஸ் அ லாட். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.